எங்கள் ஊர் பள்ளியாச காரைக்கால் இருந்ததை நாங்கள் பார்த்து ரசித்தோம். அல்ஹம்துலில்லாஹ். நபி அவர்களை பற்றி வாழ்க்கை வரலாறு ரொம்ப அழகாக நம்ம பல இடத்துல போய் எடுக்க முடியாது, ஆனாலும் அது ஏஐ பயன்படுத்தி மிக அழகாக எடுத்திருக்காங்க. அதை பாகமாக பிரித்து மிக முக்கியமானவர்களை அழைத்து அவரெல்லாம் அந்த கதையை எளிதில் புரிகிற வகையில் மிக சுருக்கமாக அழகாக சொல்லியிருக்காங்க. பாடகர்கள் மிக அழகாக பாடியிருக்காங்க. மிக நல்ல கதை சொல்லப்பட்டிருக்கிறது. மிலாத்தவர்களுக்கு வாழ்த்து. அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு, மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு, எல்லா மக்களும் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ரெண்டாவது முக்கியமான விஷயம், மார்க்கத்துக்கு முரண் இல்லாமல் நம்ம எதை நினச்சி வந்தோமோ அந்த மாதிரி இருந்துச்சு. உலமாக்களுடைய அந்த விளக்கம், அதுக்கு பிறகு வந்த அந்த காட்சிப்படுத்துதல் இருக்க, அது ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். படம் ரொம்ப சிறப்பு. என்னை அழுன்னு அழுவ வச்சுட்டீங்க. நான் நம்ம தமிழ் மக்கள், தமிழ் முஸ்லீம் மக்கள் எல்லாரும் பார்க்கணும். தயவு செய்து பள்ளியாசல் நீங்கள் போடுங்க. நம்ம சமுதாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ரொம்ப சந்தோஷம் இல்லை. வாழ்த்துக்கள் நிறைய செய்யுங்க. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. சொல்லப்போனால் எங்கள் ஊர் பள்ளியாசலை பார்த்து எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருந்துச்சு. காரைக்கால்காரங்களுடைய ஆவணப்படமாக இது அமைஞ்சிருக்குது. சொல்லப்போனால் அனைவருக்கும் இது ஒரு நபியை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு எளிதான ஒரு முறையை நீங்கள் கையாண்டது மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் ஹபீப் மன்சூர். இன்றைக்கி இருக்கக்கூடிய வளங்களை நல்ல சிறப்பான முறையில் பயன்படுத்தி ஒரு அழகான ஒரு காப்பியை நீங்கள் படைச்சிருக்கீங்க. எங்களுடைய வாழ்த்துக்கள், மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிறைய இது மாதிரி ஆக்கங்களை நீங்கள் செய்யணும்னு நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோம். இந்த படம் நல்லா இருந்துச்சு. நல்ல வாழ்க்கை வரலாறு சொல்கிறதுக்கு கேட்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும். ரொம்ப நல்லா இருந்தது. உங்களோட ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்தது. இதேமாரி இன்னும் நீங்கள் நிறைய ப்ரோக்ராம் செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அன்பு சகோதரர், எழுத்தாளர், இயக்குனர் மில்லத் அகமது அவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய மீலாதுன் நபி ஆவணப்படம் மிக சிறந்த ஒரு படைப்பாக உருவாகி இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 63 ஆண்டு கால வாழ்க்கையினுடைய முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாக மிக அழகாக படம் பிடித்து காட்டுகிறார். நண்பர் மில்லட் அவர்களின் அயரா முயற்சியின் காரணமாக எடுக்கப்பட்ட நபிகள் நாயகத்தின் வரலாறு தொடர்பான படத்தை பார்த்தேன். மிக அருமையாக அமைந்திருக்கிறது. நபிகள் நாயகத்தினுடைய வரலாற்றை அறிந்து கொள்வதற்கு ஒரு நல் வழியாக இது அமைந்திருக்கிறது. சிங்கப்பூர் போன்ற பல்லிணக்க சமூகங்கள் வாழும் ஒரு நாட்டில் சமய நல்லிணக்கத்தையும் பரஸ்பர புரிதலையும் வளர்ப்பது காலத்தின் கட்டாயம். அந்த வகையில் இஸ்லாமிய வாழ்வியலின் உண்மையான சாரத்தை மற்ற இனத்தவர்களுக்கும் மிக தெளிவாக புரிய வைத்திருக்கிறது இந்த மீலாது நபி ஆவணப்படம். ஒரு வரலாற்று ஆவணப்படத்தை உட்கார்ந்து எந்தவித தொய்வும் இல்லாமல் சலிப்பும் இல்லாமல் பார்க்க செய்கின்ற விதத்தில் அவர் அந்த படத்தை எடுத்திருப்பது என்பதே மிகவும் சிறப்புக்குரிய ஒன்று. மிக அருமையாக ப்ராஃபட் முகமது அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை 2 மணி நேரத்துக்குள்ளாக இஸ்லாமியர் அல்லாதோர் அனைவருக்கும் புரியும் வகையிலே அவர் கச்சிதமாக எடுத்திருக்கின்றார். முக்கியமாக எனக்கு இதில் மிகவும் கவர்ந்த ஒரு விஷயம் என்னவென்றால் 50 வேளை தொழுகை அல்லது 50 தொழுகைகள் செய்ய வேண்டும் என்று இருந்ததை நபி அவர்கள் 5 தொழுகைகள் செய்தால் போதுமானது என்பதாக அல்லாவிடம் சொல்லி அனுமதி பெறுவதாக ஒரு செய்தி தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது எனக்கு மிகவும் வியப்பூட்டும் செய்தியாக இருந்தது. எளிமையான வசனம், இனிமையான இசை, அழகான ஒளிப்பதிவு, சிறந்த இயக்கம் என்று இவர் செய்திருக்கக்கூடிய ஆய்வுகளை சொல்லிக்கொண்டே போகலாம்.
இந்த படம் எடுப்பதற்கு பல கட்டுப்பாடுகள் உண்டு. அந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் வைத்து தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் நன்றாக அமைத்திருக்கின்றார். ஒளிக்காட்சி ரெண்டுமே சிறப்பாக அமைந்திருக்கிறது. இவற்றை பார்ப்பதில் எனக்கு பல வகை நன்மை இருந்தது. 4 முறை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று சொல்லுகின்ற அந்த கருத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய அனைத்து கருத்துக்களையும் விளக்கி அது எளிதான காரியம் அல்ல, அதற்கு என்று மார்க்க விதிகள் இருக்கின்றன என்பதை மிக தெளிவாக எடுத்து கூறியிருக்கிறார். குறிப்பாக பெண்களுக்கான உரிமைகள் மற்றும் குடும்ப வாழ்வியல் குறித்த தவறான புரிதல்களை இந்த படம் அறிவார்ந்த முறையில் விளக்கியுள்ளது. படத்திற்கு செல்வதற்கு முன்பாக எனக்குள் ஒரு சந்தேகம் எழுந்தது. எப்படி காட்டுவார்கள், அவர்கள் உருவத்தை காட்ட முடியாதே என்று. எனக்கு இது மிகவும் வியப்பாக இருந்தது. அது ஒரு அற்புதமான திரையமைப்பாக இருந்தது. இதில் இணைக்கப்பட்ட குரல் ஒலிகள், ஒவ்வொரு காட்சிக்கும் வெவ்வேறு மசூதிகளிலிருந்து மௌல்விகள் கொடுத்த விளக்கம் போன்றவையெல்லாம் தொகுக்கப்பட்டிருந்த விதம், இது மாணவர்களுக்கு, இளையர்களுக்கு பெருமானார் அவர்களுடைய வரலாற்றை மிக எளிதாக புரிந்து கொள்வதற்கு ஒரு சிறந்த ஆவணப்படமாக திகழ்கிறது. இந்த அரிய முயற்சி, பெரிய முயற்சி பாராட்டுக்குரியது. வாழ்த்துக்கள். இஸ்லாமை பற்றி தெரிந்து கொண்டேன், பல தவறான கருத்துக்களை மாற்றிக்கொண்டேன், இப்படியெல்லாம் சொல்ல முடியும். யாராக இருந்தாலும் நன்றாக அமைந்திருக்கின்ற முறையிலே இருக்கின்ற இந்த படத்தை எடுத்த மில்லட் அவர்களை நான் பாராட்டுகிறேன். அவர்களுக்கு என்னை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முஸ்லிம்களே, அரேபியாவில் இருக்கக்கூடிய அந்த கபாவை அவ்வளவு அழகாக பார்த்திருப்பார்களா என்றால் சந்தேகம்தான். அவ்வளவு தெளிவுபட தூரத்தில், கிட்டத்தில், மிக அருகாமையில் அதை காட்டி அந்த புனித இடத்தை இன்னும் புனிதப்படுத்தி இருக்கின்றார். இந்த படத்தை எடுப்பதற்கு திரைப்பட இயக்குனர் எவ்வளவு படாதபாடு பட்டிருக்க வேண்டும் என்று புரிய வைத்தது. இலவசமாக அனைவரையும் மெக்கா மதினாவிற்கு அழைத்து சென்ற புண்ணியம் அவரையே சாரும். அனைவரும் திரையின் மூலமாக அந்த ஒரு புனிதமான இடத்திற்கு சென்று வந்த ஒரு திருப்தியை கொடுத்தார். ஒரு வேள்வியை நடத்துவது போல மிகச் சிறப்பான முறையில் ஒரே நோக்கத்தில் கதையை கொண்டு மிகச் சிறப்பாக நடத்தியிருப்பது அவருக்கு இருக்கக்கூடிய மிகச்சிற சிறப்பு. அற்புதமான வண்ணத்தில் திரைப்படத்தை இயக்கி இருக்கிறார். இதில் இன்றைய தொழில்நுட்பத்தின் மிகச் சிறப்பாக கருதப்படக்கூடிய செயற்கை நுண்ணறிவை மிகச் சிறப்பான முறையில் கையாண்டிருக்கின்றார். ஒரு சமூக அமைப்பாக இத்தகைய காத்திரமான படைப்புகளை ஆதரிப்பதில் நாங்கள் தமிழ் முஸ்லிம் ஜமாத் பெருமிதம் கொள்கிறோம். நன்றி. இது இஸ்லாமியர் அல்லாதோருக்கு மட்டுமல்ல, இஸ்லாமிய குழந்தைகள் உள்பட அனைவரும் அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம். இங்கே எல்லோரும் எதிர்பார்த்தது போல் ஒரு சமய தலைவர் மார்க்க பேருரையை போற்றுவார். அன்று அரஃபா தினம், அரஃபாவிலே கடைசி உரை. அங்கு எல்லோரும் எதிர்பார்த்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வணக்கத்தை பற்றி பேசுவார்கள் என்று. ஆனால் அவர்கள் பேசியது எல்லாம் இணக்கத்தை பற்றி தான். சமூக இணக்கத்தை பற்றி, சமூக நல்லிணக்கத்தை பற்றி, பிறருடைய உரிமையை பேணுவதை பற்றி தான் இஸ்லாம் நமக்கு போதிக்கிறது. அண்டை வீட்டான் பசித்திருக்க, முஸ்லீம் என்று சொல்லவில்லை, அண்டை வீட்டான் பசித்திருக்க நீங்கள் வயிறு முட்டை சாப்பிடுவது என்னை சார்ந்தவன் அல்ல. அதை மட்டுமல்ல சொன்னார்கள், உங்கள் உள்ளத்தில் அமைதி இருந்தால்தான் நாட்டிலும் வீட்டிலும் அமைதி இருக்கும். எனவே என்னை போல் வாழுங்கள் என்று சொன்ன ஒரே தலைவர். இதுவரை யாரும் சொல்லவும் இல்லை, சொல்லவும் முடியாது. உபதேசிக்கலாம், என்னை போன்று வாழுங்கள் என்று சொன்ன முத்தம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள் நாம். இந்த ஆவணப்படத்தை தந்த இயக்குனர் அவர்களுக்கும், இதற்கு எங்கள் அழைப்பை ஏற்று வந்த உங்கள் அனைவருக்கும் தமிழ் முஸ்லிம் ஜமாத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளையும் ஈகை பெருநாள் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவிப்பதில் தமிழ் முஸ்லிம் ஜமாத் பெருமைப்படுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.